பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தின் சாக்கியத்தில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல ஒப்புப்படுத்துறோம் ராஜா. ஆண்டவரே இங்க வந்த வெறுமனை போகாத படிக்க இசப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே உங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற தேவனை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெப்பம் அடைவதில்லை ராஜா. ஏசப்பா நாங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற வெறுமையாய் திரும்புகிறவர்களாய் இல்லாதபடிக்கு ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்க எங்களை இங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 14 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதம் கேட்க போகுது. அற்புதம் புரிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Super natural ஆண்டு. Super natural ஆண்டு. Super natural ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை. தேவராஜ்யம் பெருக்கில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை. தேவராஜ்யம் பெருக்கில் உள்ளதே. உலகமும் எல்லா கண்ட்ரீஸும் இன்றைக்கு இந்த பிறந்த நாளை, இந்த இயேசு கிறிஸ்து ஜெனித்த நாளை, இந்த ஜனனத்தின் நாளை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு ஃபெஸ்டிவல், ஒரே ஒரு பண்டிகை எதுதான்?
இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அதுல ஒரு விசேஷம் இருக்கணும்ல, இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த விசேஷத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் செய்ததுனால்தான் இன்று வரைக்கும் அவருடைய பிறந்த நாள் இந்த உலகத்திலே வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுநாதர் பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி இப்படி இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவர் முன்னறிவித்து விட்டார். முன்னாடி அந்த வார்த்தையின்படியே இயேசு என்ன செய்தார்? ஒரு ஏழை வீட்டிலே, ஒரு தச்சன் வீட்டிலே, ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வரணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அவர் ஒரு மாளிகையில பிறக்கல, ஒரு பேலஸ்ல அரண்மனையில் அவர் பிறக்கல, அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் இடம் இல்லாததுனால அங்க சத்திரத்தின் முன்னணியில அவர் பிறந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்து பிறந்த போது முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. வயல்வெளிகளிலே குளிரிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு தேவதூதன் போய் என்ன சொல்லுகிறான்? ஒரு செய்தியை சொல்லுகிறான். அந்த வார்த்தையை தான் வாசிக்க கேட்டோம். அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் 9ஆம் வசனம் அவர்களிடத்தில் வந்து நின்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த தேவ தூதன் அப்படி பயந்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இந்த பயந்து போன அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறான். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். முதலாவது இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்முடைய பயங்களை நீக்குவதற்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பிறந்ததன் முதல் நோக்கம் பயத்தினால் வாடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமை பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இந்த அருமையான திருச்சபைக்கு கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்பா, உடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் விலகி போவதாக இருந்து இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறேன். வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், ஆண்டவரே, எந்த விதமான பயங்களில் இருந்தும் உம்முடைய ஜனத்தை, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீ தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதி வரக்கூடிய புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா பயங்களும் நீங்கின ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா ரட்சிப்பையும் அவர்கள் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு வசனத்தை நன்மையாக முடி சொல்லும் ஆசீர்வதிக்கிறோம். Hank YOU, thank 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 you,
thank you, thank you.